ஓகேக்கா. ஓகேம்மா. ஓகேம்மா. இப்படியே சொல்லவாக்கா? அதோ அது காமிச்சு கேமரா சொன்னாலும் காமிச்சு ஓகே. சொன்னாலும் ஓகே, இல்ல எல்லாரையும் எடுத்துக்க சொல்லி பண்ணாலும் எக்ஸ்பிளைன் ஓகே. பண்ணாலும் ஓகே, உங்க விருப்பம். உங்க விருப்பம். எடுத்துக்க சொல்லியே எக்ஸ்பிளைன் பண்றேன்க்கா. சரிம்மா. சரிம்மா. புக் இருக்குமா எல்லாத்தையும்? இருக்கும். இருக்கும். எத்தனாவது கொஸ்டின்? எத்தனாவது கொஸ்டின்? 1.11க்கா. எடுத்துக்காட்டு. ஸ்டார்ட் பண்ணவாக்கா? ஸ்டார்ட் பண்ணுங்கம்மா. ஃபர்ஸ்ட் வந்து 1.11ல ஏக்கு வந்து 1 2 3 4ன்னு சொல்லிட்டு நம்பர் கொடுத்துருக்காங்க. அடுத்து பிக்கு வந்து 2 5 8 11 14 அப்படின்னு சொல்லி கணங்கள் கொடுத்துருக்காங்க. இப்போ அதை வந்து பி ஆஃப் ஏ பி கண்டுபிடிக்க போறோம். அதுக்கு ஃபார்முலா வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 3x மைனஸ் 1. இப்போ இந்த எஃப் ஆஃப் எக்ஸை எக்ஸ் இருக்க இடத்துல வந்து நம்ம ஏல இருக்க ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்துக்க போறோம் 1ன்னு சொல்லி. அந்த 1 வந்து எக்ஸ் இருக்க இடத்துல போட்டு சப்ஸ்டியூட் பண்ணோம்னா ஆன்சர் 2ன்னு கிடைக்கும். அது வந்து நமக்கு பில இருக்க ஃபர்ஸ்ட் நம்பரா கிடைக்குது, நமக்கு பில இருக்க ஆன்சரா கிடைக்கிற மாதிரி வரணும். இப்போ ஃபுல்லாத்தையும் போட்டு சப்ஸ்டியூட் பண்ணோம்னா சேம் பில இருக்க ஆன்சரே வந்துடும். அதுக்கப்புறம் அம்புக்குறி படம் போடணும். அதுக்கு வந்து இதுல இருக்க நம்பர் எல்லாம் ஃபர்ஸ்ட் ஏன்ற கணத்துக்குள்ள போடணும். அடுத்து பீன்ற கணத்துக்குள்ள பியோட நம்பர்ஸ் ஃபுல்லா போடணும். போட்டு ரெண்டும் மேட்சா இருக்கிறத மேட்ச் பண்ணணும். அடுத்து அட்டவணை வந்து இது ஃபர்ஸ்ட் மேல எக்ஸ் எடுத்துக்கணும், அடுத்து எஃப் ஆஃப் எக்ஸ் எடுத்துக்கணும். எக்ஸ்ல வந்து எக்ஸோட மதிப்பு 1 2 3 4ன்னு போடணும். எஃப் ஆஃப் எக்ஸ்ல வந்து நம்ம கண்டுபிடிச்சோம்ல 2 5 8 11 அந்த நம்பர்லாம் போட்டு அட்டவணையை ஃபில் பண்ணணும். அடுத்து வரிசை ஜோடி வந்து எஃப் ஈக்குவல் டு இந்த நம்பர், இது நம்ம எதோட பேரா கண்டுபிடிச்சோமோ அதெல்லாம் ஒன்னா ஒரு கணத்துக்குள்ள போடணும். ஃபர்ஸ்ட் வந்து 1, 2, அடுத்து 2, 5, அடுத்து 3, 8, லாஸ்டா 4, 11. அப்புறம் வரைபடம் வந்து நம்ம கிராஃப் வரைகிற மாதிரி XY தளத்துல வச்சு எக்ஸ்ல வந்து 1 2 3 4 5 போடணும். அடுத்து ஒய்லயும் அதே போட்டு இந்த ரெண்டுக்கும் மேட்ச் ஆகிற நம்பரை சேர்த்து மேட்ச் பண்ணி வரைபடம் வரைஞ்சு முடிச்சிடணும்க்கா. அவ்வளவுதான்க்கா. வெரி குட்மா, வெரி குட், சூப்பர். யாருக்கும் இந்த டவுட் இருக்காமா இந்த சம்ல? டவுட் இருக்கா? கவனிச்சிங்களா? இல்ல உங்க சம்ஸ பாத்துட்டு இருந்தீங்களா? தாரகா டவுட் இல்லக்கா. சரி ஓகேமா, வெரி குட். நீங்க வேற ஏதாவது சம் எக்ஸ்பிளைன் பண்றதுனா பாருங்க. யஸ்வதி ஓகேவா? வெரி குட்மா. தேங்க்யூக்கா. ஓகேமா. தாரகா நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்கம்மா. எடுத்துக்காட்டு 1.17ல நமக்கு வந்து கொஸ்டின்ல வந்து ஒரு சமன்பாடு கொடுத்துருக்காங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 3x மைனஸ் 5ன்னு கொடுத்துருக்காங்க. இதுல வந்து நமக்கு ஏவும் பியும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதுல வந்து நமக்கு வந்து ரெண்டு இது கொடுத்துருக்காங்க. ஏவும் பியும் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஏ 4ன்னு கொடுத்துருக்காங்க, ரெண்டாவது 1 பின்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் இருக்கிறது எப்போ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஏ கண்டுபிடிக்க போறோம். அதுக்கு வந்து ஏ 4ஐயும் எடுத்துக்க பாருங்க. இதுல வந்து ஃபர்ஸ்ட் இருக்கிறது எக்ஸ், ரெண்டாவது இருக்கிறது எஃப் ஆஃப் எக்ஸ். எக்ஸ் இங்க 3x மைனஸ் 5ன்னு இருக்கிற இடத்துல எஃப் ஆஃப் எக்ஸுங்கிற இடத்துல வந்து 4 பிரதியிடணும். எக்ஸ்ன்னு இருக்கிற இடத்துல வந்து ஏவை பிரதியிட்டு போட்டோம்னா எக்ஸ் இருக்கிற இடத்துல ஏவை பிரதியிட்டோம்னா 3a மைனஸ் 5 ஈக்குவல் டு 4ன்னு கிடைக்குது. இந்த 5 அந்த பக்கம் கொண்டு போனோம்னா மைனஸ் 5ன்னு மாறுது, பிளஸ் 5ன்னு மாறுது. கூட்டினோம்னா 9 ஆகுது. இந்த 3 அந்த பக்கம் கொண்டு போனா வந்து டிவைடட் பை a ஈக்குவல் டு 3ன்னு ஆன்சர் கிடைச்சிட்டு. அடுத்தது
டி கண்டுபிடிக்க போறோம். 1 பின்னு இருக்கு. இதுல இருக்கிறது வந்து ஃபர்ஸ்ட் இருக்கிறது எக்ஸ், ரெண்டாவது இருக்கிறது வந்து எஃப் ஆஃப் எக்ஸ். எஃப் ஆஃப் எக்ஸ் இருக்கிற இடத்துல 1ன்னு பிரதியிட்டு எக்ஸ் இருக்கிற இடத்துல வந்து பின்னு பிரதியிடணும். எக்ஸ் இருக்கிற இடத்துல 1ன்னு பிரதியிட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் இருக்கிற இடத்துல வந்து பின்னு பிரதிட்டோம்னா 3 - 5ன்னு கிடைக்குது. 5ல இருந்து 3 போயிட்டுனா மிச்சம் வந்து -2 பியோட மதிப்பு. ஏவோட மதிப்பு வந்து ஃபர்ஸ்டே கண்டுபிடிச்சிட்டோமா, அது வந்து 3. பியோட மதிப்பு வந்து -2. அவ்வளவுதான்க்கா. வெரி குட் மா. வெரி குட் மா, சூப்பர், வெரி குட். வெரி குட். பரவாயில்ல. இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ஸ்லாம் கொஞ்சம் தேடி எடுத்து சொல்றீங்க. ஆனா ஆனா இது இது சம்டைம்ஸ் 2 மார்க்ல வர வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? பாத்துக்கோங்க. வெரி குட். வெரி குட். நெக்ஸ்ட்மா, வேற ஏதாவது கொஸ்டின் இருந்தா பாருங்க. ஹர்ஷினி, நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்கம்மா. அக்கா நான் எடுத்துக்காட்டு 1.14 சொல்லி தரேன்க்கா. ஓகேம்மா. அதுல வந்து என்ன கொடுத்திருக்காங்கன்னா ஏ வந்து -2 -1 0 1 2 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அதோட எஃப் ஆஃப் எக்ஸ் சார்பு என்ன கொடுத்திருக்காங்கன்னா x² + x + 1. இது வச்சுக்கிட்டு நம்ம வந்து பி கண்டுபிடிக்கிறோம். இப்போ வந்து எஃப் ஆஃப் எக்ஸ்ல வந்து ஏவோட உள்ள ஒரு உறுப்பையும் கொண்டு போய் எக்ஸுக்கு பதிலா பிரதிட்டோம்னா நமக்கு வந்து பி கிடைக்கும். ஃபர்ஸ்ட் வந்து -2 கொடுத்துருக்காங்க. எக்ஸுக்கு பதிலா -2 பிரதியிடணும். அப்படின்னா -2² + 2 + 1 அப்படின்னு கிடைக்கும். -2 ஸ்கொயர் பண்ணோம்னா 4 - 2 + 1ன்னு கிடைக்கும். இதை சால்வ் பண்ணோம்னா 3ன்னு கிடைக்கும். அடுத்து வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து -1 கொடுத்துருக்காங்க. அது வந்து -1² + -1 + 1. இதை சால்வ் பண்ணோம்னா -1² வந்து 1. அதனால -1க்கும் +1க்கும் கேன்சல் ஆயிட்டு 1ன்னு ஆன்சர் இருக்கும். அடுத்து வந்து எஃப் ஆஃப் 0. எஃப் ஆஃப் 0வோட ஸ்கொயர் வந்து 0 தான். அதனால 0² + 0 + 1ன்னு கிடைக்கும். இதை வந்து பிளஸ் பண்ணோம்னா ஆன்சர் வந்து 1. அடுத்து வந்து எஃப் ஆஃப் 1. எஃப் ஆஃப் 1² + 1 + 1ன்னு கிடைக்கும். 1 ஸ்கொயர் பண்ணா அதோட வேல்யூ வந்து 1 தான். அதனால வந்து 3 1 இருக்கும். அதை பிளஸ் பண்ணோம்னா 3. அடுத்து எஃப் ஆஃப் 2. எஃப் ஆஃப் 2 வந்து 2² + 2 + 1. 2 ஸ்கொயர் 4. 4 + 2 + 1 = 7. அதனால நமக்கு பி வந்து 3 1 1 3 7 அது மாதிரி 5 நம்பர் கிடைக்கும். அதுல வந்து 3 1 2 வாட்டி இருக்கிறதுனால நம்ம ஒரு வாட்டி மட்டும் எடுத்துக்கிட்டா போதும். அதனால பியோட வேல்யூ வந்து 1 3 7. அவ்வளவுதான்க்கா. வெரி குட் மா. வெரி குட்மா, சூப்பர், வெரி குட். வெரி குட். யாருக்கும் எது டவுட்ஸ் இருந்ததுனாலோ இல்ல புரியலனாலோ கேட்டுக்கோங்க. வேற சம் ஏதாவது இருந்தா பாருங்க ஹர்ஷினி. ஓகேக்கா. ஓகேமா. இளம்பிரியன் உங்களுக்கு உங்களுக்கு ஒர்க் ஆகுதா? மைக் நீங்க ஆனா பேசுறீங்க, ஆனா எனக்கு கேட்கல. சரி. நிரஞ்சனா, நிரஞ்சனா, நீங்க எந்த சம் எந்த சம்மா சம்மா பாத்துட்டீங்களா? நான் பார்க்கலக்கா, பார்த்துட்டு சொல்றேன்க்கா. சரிம்மா. சரிம்மா. ஜென்சி நீங்க எடுக்கிறீங்களா? இல்லக்கா, பார்க்கலக்கா இன்னும். பாருங்கம்மா. பாருங்க. சரி. சரி. யஸ்வதி வேற சம். அக்கா இந்த ப்ரிப்பேர் பண்ணிட்டு சொல்றேன்க்கா. சரி. பாத்துட்டேன்க்கா. ஓகேமா. தாரஹா பார்த்துட்டு இருக்கேன்க்கா. ஓகே. ஹர்ஷினி இப்பதான் முடிச்சாங்க. வைத்தீஸ்வரன், நீங்க எதுவும் சம் பாத்துட்டு வந்தீங்களாப்பா எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு? இல்லையா? டெய்லி இனிமே ஒரு சாப்டர்ல ஃபுல்லும் படிக்கணும். அதுல ஏதாவது ஒரு 2 3 சம் நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஓகேவா? ஓகேப்பா. இப்ப மத்தவங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் இப்ப ரெடி பண்ணிட்டு இப்பவே சொல்லி கொடுக்குறாங்க. அந்த மாதிரி கூட இப்ப ஏதாவது ஒரு சம் பாருங்க. ஓகேப்பா. சரி. எல்லாரும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த கேப்ல வந்து நான் உங்களுக்கு ஒரு சின்ன டெஸ்ட் 1 மார்க் மட்டும் வச்சிடுறேன். வைக்கலாம்ல? ஃபர்ஸ்ட் சாப்டர் படிச்சிட்டீங்களா? வைக்கலாம்.
நீங்க அப்படி ஃபர்ஸ்ட் சாப்டர்னு சொல்லிட்டு அப்புறம் 8th சாப்டர் இல்ல, இல்ல, வந்து இல்ல first இல்ல chapter ஃபர்ஸ்ட் தான். சாப்டர் தான் ஃபர்ஸ்ட் சாப்டர் தான். அழாதீங்க. அழாதீங்க. அப்படியே ஆன்சர் அப்படியே சொல்லுங்க. ஆன்சர் சொல்லுங்க. சொல்லுங்கம்மா. சொல்லுங்கம்மா. ஆன்சர் அக்கா ஸ்கிரீன் வரல. அக்கா ஸ்க்ரீனே தெரியல. இவ்வளவு நேரம் ஸ்கிரீன் இவ்வளவு நேரம் தெரிஞ்சுச்சா இல்லையா? ஸ்கிரீன் தெரிஞ்சிச்சா இல்லையா? இவ்வளவு நேரமே இல்லக்கா. இவ்வளவு தெரியலையா? நேரமே நான் தெரியலையா? இவ்வளவு நேரம் நான் இவ்வளவு நேரம் ஸ்கிரீன்லாம் அதாவது நீங்க சொன்ன அதாவது நீங்க கொஸ்டின்லாம் நான் சொன்ன எடுத்து கொஸ்டின்லாம் நான் காமிச்சிட்டு எடுத்து இருந்தேனே. காமிச்சிட்டு இருந்தேனே. முதல்ல சொல்லியிருக்க கூடாதாக்கா? நான் எல்லாம் தெரியுது நீங்க எல்லாம் பாத்துட்டு பாத்துட்டு இருக்கீங்கன்னு நினைச்சேன். இருக்கீங்கன்னு நினைச்சேன். சரி, இந்த சரி, கொஸ்டின் இந்த ஆன்சர் கொஸ்டின் சொல்லுங்க. ஆன்சர் சொல்லுமா? தேர்டுக்கா. தேர்டுக்கா. ம். 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 இந்த கொஸ்டின் இந்த கொஸ்டின் ஃபர்ஸ்ட்க்கா. ஃபர்ஸ்ட்க்கா. ஓகேம்மா. இந்த கொஸ்டின் ஃபர்ஸ்ட்க்கா. இந்த இந்த கொஸ்டின் கொஸ்டின் அக்கா ஃபர்ஸ்ட் இல்ல. அக்கா அதுக்கு லாஸ்ட் First ஆப்ஷன். சொன்னீங்க என் யாரோ? தங்கச்சி கத்திட்டு போய் என் தங்கச்சி தாங்க கத்திட்டு போச்சு. சரி சரி எல்லாம் சரி. அமைதியா நீங்க அமைதியா இருந்ததுனால உங்க இருந்ததுனால உங்க தங்கச்சி சொல்லிட்டு தங்கச்சி சொல்லிட்டு போயிட்டாங்க. போயிட்டாங்க. வேற ஒண்ணும் இல்ல. இந்த இந்த கொஸ்டின் கொஸ்டின் செகண்டுக்கா. இந்த கொஸ்டின் இந்த கொஸ்டின் சொல்லுங்கம்மா. சொல்லுங்கம்மா. தேர்டுக்கா. ஏன் ஏன் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் சாப்டர்ல இவ்வளவு யோசிக்கிறீங்க? பார்த்த உடனே சொல்ல தெரியலையா? லாஸ்ட்க்கா. 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 தேர்டுக்கா. 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 ஃபர்ஸ்ட்க்கா. தேர்டுக்கா. ஃபர்ஸ்ட்க்கா. தேர்டுக்கா. தேர்டுக்கா. லாஸ்ட்க்கா. லாஸ்டுக்கா. லாஸ்ட்க்கா. செகண்டுக்கா. செகண்ட்க்கா. தேர்டுக்கா. 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 தேர்டு. தேர்டுக்கா. ஃபர்ஸ்ட்க்கா. செகண்ட்க்கா. எவ்வளவு மார்க் எடுப்பீங்க? ஃபுல் மார்க். பார்க்கலாம். தப்பு. தப்பு. ஹோம் போச்சு. ஒரு ஒரு கொஸ்டின் கொஸ்டின் மிஸ்டேக் பண்ணிருக்கீங்க ஃபர்ஸ்ட் சாப்டர்லயே. அந்த கொஸ்டின் தான் கொஸ்டின் தான் கேட்க போறாங்க எக்ஸாம்ல. போங்க. இந்த கொஸ்டின் இந்த கொஸ்டின் லாஸ்ட் கொஸ்டின் தப்பு. எனக்கு எனக்கு யார் சொன்னதுன்னு சொன்னதுன்னு தெரியும். ஆனா ஆனா மத்தவங்க மத்தவங்க சொல்லல. எல்லாருமே மிஸ்டேக் தான். போச்சு போங்க. ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் சாப்டர்லயே நீங்க எல்லாம் ஃபுல் மார்க் எடுக்கல. சரி சம் பாருங்க.
சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் எடுக்கிறீங்களா? பார்த்தாச்சா? இப்போ ஃபர்ஸ்ட் சாப்டர்ல இருந்து ஃபுல் டெஸ்ட் ஒன்று இருக்குமா? ஓகேவா? ஃபர்ஸ்ட் சாப்டர் இப்போ படிச்சிருப்பீங்க. அதுல அதுல இருந்து ஒரு 50 மார்க்குக்கு டெஸ்ட் இருக்கு. இந்த இந்த ஹாஃப் அன் ஹவர் பேலன்ஸ் இல்ல நம்ம எப்போ கிளாஸ் முடிக்கிறோமோ அதுல இருந்து நீங்க எப்ப வேணாலும் எழுதலாம். மார்னிங் சீக்கிரமா 4 மணிக்கு எந்திரிப்பீங்களா, அப்ப கூட இதை எழுதலாம். உங்க சாய்ஸ். ஓகேவா? நாளைக்கு நான் கிளாஸ்க்கு வந்து செகண்ட் சாப்டர் ஃபுல்லும் படிச்சுட்டு வரணும். இந்த டெஸ்டையும் கம்ப்ளீட் பண்ணி வந்திருக்கணும். அப்ப இந்த டெஸ்ட்டை நீங்க இப்ப கூட எழுதலாம், இல்ல மார்னிங் எழுந்து உட்காந்து எழுதுங்க. செகண்ட் சாப்டர் ரிவைஸ் பண்ணுங்க. ஓகே, இனிமே டெய்லியும் ஒரு சாப்டர் படிச்சா மட்டும்தான் நம்மளால 8 சாப்டர் கம்ப்ளீட் பண்ண முடியுமா? பண்ணலாம்ல? பண்ணலாம்க்கா. ஓகே. சரி, இப்ப பாருங்க. வேற அடுத்து இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ஸ்லாம் சொல்லுங்கம்மா. ஏதாவது டவுட் இருந்தா கூட கேட்கலான்ட்டு. இந்த சாப்டர்ல எதுவும் டவுட்ஸ் இருக்குன்னா கூட கேட்டுக்கோங்க. எனக்கு இந்த 1.18ல ஒரு டவுட்டுக்கா. ஒரே நிமிஷம் இருங்க. உங்களுக்கு ஃபோர்த்து டவுட்டாமா? ஆமாக்கா, அதான் இப்ப நடத்தலான்னு பார்த்தேன். அந்த லாஸ்ட்ல ஒரு டவுட்டுக்கா. சரி, டோருங்க வர. உங்களுக்கு கொஸ்டின் மட்டும் குரூப்ல போட்டுட்டு வந்துடுறேன். ஓகேக்கா. சரிம்மா, அனுப்பிட்டேன். என்ன டவுட்மா உங்களுக்கு? அக்கா, நான் சொல்றேன், அது கரெக்டான்னு மட்டும் சொல்லுங்கக்கா. எந்த சம்? 1.18ல ஃபோர்த் சம்க்கா. 1.8 ஆமா? 18க்கா. எடுத்துக்காட்டு தான், இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வச்சீங்கல்ல. ஓகே. ஃபோர்த். சொல்லுங்கம்மா. ஃபோர்த் இருக்குல்லக்கா, அதுல வந்து சப்ஸ்டிடியூட்லாம் பண்ணதுக்கு அப்புறம் வந்து f ஆஃப் -3 இருக்குக்கா. அப்படின்னா -3 எதுல இருக்கும்னா இந்த ஃபர்ஸ்ட்ல இருக்கும் 2x + 7. ஏன்னா அதுல -2 விட அந்த சைடு உள்ளது கம்மியானது எல்லாமே அதுல தான் இருக்கு. அது டவுட்டா? இப்போ அது வந்து 2 அந்த x இடத்துல வந்து -3 + 7 கொடுத்திருக்காங்கக்கா. இப்ப இது ரெண்டையும் பெருக்கிட்டு 7னால 6 மைனஸ் பண்ணோம்னா -1 வருமாக்கா? +1 வரும். ஏன்னா இது -6 இருக்கும், அங்க +7 இருக்கும். அப்ப கரெக்ட் தான்க்கா. ஓகே. அங்க x-க்கு பதிலா இந்த -3 சப்ஸ்டிட்யூட் பண்றோம், அவ்வளவுதான். ஓகேக்கா. ஓகேமா. வேற யாருக்காவது டவுட்ஸ் இருந்தாலும் கேட்டுக்கோங்க. சரி, யார் ஸ்டார்ட் பண்றீங்க? யஸ்வதி, நீங்களே சொல்லிடுறீங்களா? யஸ்வதி. சரிங்கக்கா, சொல்றேன்க்கா. சொல்லுங்கம்மா. 1.18 எல்லாரும் எடுத்துக்கோங்க. எடுத்துக்காட்டு சம். ஆரம்பிக்கவா?
ஓகே ஓகே ஸ்டார்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் இந்த சம்ஸ் அப் பண்ணுங்க. கொஸ்டின் வந்து f of x equal to அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு 3 ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு நம்பர் கொடுத்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஃபார்முலா வந்து 2x + 7. இதுக்கு வந்து 2 இது என்ன கிரேட்டர் தானே லெஸ்ஸர் தானேக்கா? 2 வந்து less than x less than, ஏன்னா less than சொல்லிருக்கானே, less LESS. L வந்து என்ன டைரக்ஷன்ல இருக்கும்? இந்த ஷேப்ல இருக்கும். அப்ப இந்த ஷேப் இருந்தா அது பேர் less than, ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப x less than -2. -2 கொடுத்துருக்காங்க. செகண்ட் ஃபார்முலா வந்து x² - 2, அது -2 கிரேட்டர் தென் டேஷ் எக்ஸ் லெஸர் தென் டேஷ் எக்ஸ் லெஸர் தென் 3. அடுத்த ஃபார்முலா வந்து 3x - 2 x கிரேட்டர் தென் டேஷ் 3. இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து f of 4 கொடுத்துருக்காங்க. இதை வந்து f of xல ஃபர்ஸ்ட் சப்ஸ்டியூட் பண்ணணும். அதுக்கு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் என்கோடு போட்டுக்கிறோம். என்கோடு ஃபர்ஸ்ட் வந்து -2 வரைக்கும் இருக்கு. கீழே டேஷ் இருந்தா நம்ம அந்த -2 எடுத்துக்கலாம். கீழே டேஷ் இல்லாதனால -2 வரைக்கும் நம்ம போடுறோம். அடுத்தது வந்து -2க்கு கீழே டேஷ் கொடுத்துருக்காங்க. அப்ப நம்ம -2 எடுத்துக்கிறோம். லாஸ்ட் இங்க 3க்கு வந்து கீழே டேஷ் கொடுக்கல, அதனால நம்ம அது வரைக்கும் நிப்பாட்டி வச்சுக்கிறோம். அடுத்து இங்க எக்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த எக்ஸ்ல இருந்து இந்த சைடு இருக்க 3 வரைக்கும் நம்ம எடுத்துக்கிறோம், +3 வரைக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் f of 4 அது வந்து அந்த என்கோட்ல அது எந்த இடத்துல இருக்குன்னு பாக்குறோம். f of 4 வந்து லாஸ்ட் தேர்ட் ஃபார்முலால இருக்கு. அப்ப 3x - 2 x இருக்க இடத்துலதான் இப்ப நம்ம 4ன்னு போடணும். அப்ப f of 4 equal to 3 3 of 4 - 2. அப்ப இந்த 3யும் 4ஐயும் சப்ஸ்டியூட் பண்ணும்போது 12 வரும் ஆன்சரு. 12 - 2 10. செகண்ட் வந்து f of - கொடுத்துருக்காங்க. -2 வந்து செகண்ட்ல இருக்கு. -2 வந்து ரெண்டாவது கால் பகுதியில இருக்கு. அப்போ இதோட ஃபார்முலா வந்து x² - 2 f of x equal to x² - 2 அதோட ஃபார்முலா. இப்போ நம்ம அதே மாதிரி x இருக்க இடத்துல -2 போட்டு சப்ஸ்டியூட் பண்றோம். இந்த இடத்துல வந்து 2² வருது, ஹோல் ஸ்கொயர் வருது. 2 - 2 ஹோல் ஸ்கொயர் வந்து 4. 4ஓட -2 பண்ணும்போது +2 வந்துடுது. மைனஸ் வந்து ப்ளஸ்ஸா மாறிடுது. அடுத்து மூணாவது வந்து f of 4 + 2 f of 1ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம f of 4க்கு ஆல்ரெடி 10ன்ற மதிப்பை கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ f of 1க்கு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ f of 1 வந்து செகண்ட் கால் பகுதியில இருக்கு. அப்ப இதுக்கு வந்து x² - 2 அந்த ஃபார்முலா எடுத்துக்கிறோம். எடுத்துட்டு அதே மாதிரி சேம் x இருக்க இடத்துல 1 போட்டு நம்ம சப்ஸ்டியூட் பண்றோம். எல்லாமே 1 ஸ்கொயர் பண்ணாலும் 1 தான். அப்ப 1 - 2 வராது, அப்ப -1 தான் வரும். -1 போட்டுக்கிறோம். இப்போ இந்த f of 4 + 2f 1 அதை எழுதிக்கிறோம். இப்போ f of 4ஓட மதிப்பு 10 + 2 f of 1ஓட மதிப்பு 1. இப்போ 2 வந்து 1ஆல வகுத்தோம்னா 2 தான் வரும். வகுத்துட்டு இப்போ 8ஆல -2 பண்ணோம்னா லாஸ்டா 8 ஆன்சர் வரும். லாஸ்டா 4 வந்து f of 1 - 3 f of 4 f of -3ன்னு கொடுத்துருக்காங்க. f of 1க்கு நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம் 8ன்னு சொல்லி. -1ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம் f of 1க்கு. அடுத்து வந்து f of 4க்கு 10ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ நம்ம f of -3க்கு தான் கண்டுபிடிக்க போறோம். இப்போ அதே மாதிரி நம்ம அந்த x இருக்க இடத்துல -3ன்னு போட்டு சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 2 3 பெருக்கும்போது 6 வருது. +7ஓட 6 மைனஸ் பண்ணும்போது +1 வருது. அப்ப f of 1ஓட மதிப்பு -1 -3 பிராக்கெட்ல 3யும் 4யும் பெருக்கும்போது 10, அதோட 4ஓட மதிப்பு வந்து 10 வருது. இப்போ நம்ம மைனஸ் அந்த போட்டு பெருக்கி வச்சது லாஸ்ட் 1 வருது. அவ்வளவுதானமா? இல்லக்கா, லாஸ்ட் ஆன்சர் மட்டும். இப்போ 3ஓட 10 வந்து பெருக்க போறோம். பெருக்குனா ஆன்சர் 30 வரும். 30 + மைனஸோட மைனஸ் எப்பவுமே கூட்டணும்.
அப்ப 30ஓட +1 சேர்த்தா 31 -31 ஆன்சர் போடணும். அவ்வளவுதான்க்கா. ஓகே மேம். யாருக்கும் எதுவும் டவுட் இருக்கா? இது ஒரு இம்பார்ட்டன்ட் சம் 5 மார்க். இது ஒரு 3 மாடல் இருக்கு. 3த்துல 1 கம்பல்சரி வரும். அதனால நல்லா பாத்துக்கோங்க. வெரி குட்மா, சூப்பர். ஓகே நெக்ஸ்ட். தேங்க்ஸ்க்கா. ஓகேமா, சூப்பர். தாரகா நீங்க நடத்துறீங்களா? எடுத்துக்காட்டு 1.4க்கா. ஓகேமா. நமக்கு வந்து இப்ப ஏ பின்னு 2 கணங்கள் கொடுத்துருக்காங்க. ஏ வந்து என்னென்ன இருக்குன்னா 3 4 7 8, பி வந்து 1 7 10ன்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு நம்ம வந்து உறவு ஏல இருந்து பிக்கு உறவு ஆகுமான்னு நம்மகிட்ட கேட்டிருக்காங்க. 3 கொஸ்டின் இருக்கு. இதுல வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்கணும். ஏ கிராஸ் பி கண்டுபிடிச்சி நம்ம எழுதிக்கிறோம். நமக்கு ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்க தெரியுங்களா, அதை எழுதிக்கிறோம். ஃபர்ஸ்ட் வந்து R1 கொடுத்துருக்காங்க. அதுல வந்து 3 7ன்னு கொடுத்துருக்காங்க. 3 7, அந்த 3 7 நம்ம ஏ கிராஸ் பி கண்டுபிடிச்சதுல இருக்கு. அதுக்கப்புறம் வந்து 4 7ன்னு கொடுத்துருக்காங்க. 4 7 நம்ம ஏ கிராஸ் பில இருக்கான்னா இருக்கு. அடுத்தது வந்து 7 10, 7 10 இருக்கா, இருக்கு. 8 1, 8 1 இருக்கு. அப்பனா இந்த கொடுத்துருக்கிறது எல்லாமே வந்து ஏ கிராஸ் பில இருக்கிறதுனால இது வந்து உறவு ஆகும். ஒரு உறுப்பு கூட இல்லைன்னா, ஒரு உறுப்பு இல்லைன்னா ஏ கிராஸ் பில இல்லைன்னா கூட அது வந்து உறவு ஆகாது. அடுத்தது வந்து R2. இதுல வந்து 3 1 கொடுத்துருக்காங்க. 3 1 இருக்கா, இருக்கு. அடுத்தது வந்து 4 12, 4 12 வந்து இங்க வந்து நம்ம கண்டுபிடிச்ச ஏ கிராஸ் பில இல்லை. அதனால இது உறவு ஆகாது. R2ங்கிறது வந்து உறவு ஆகாது. அடுத்தது வந்து R3 கொடுத்துருக்காங்க. இதுல வந்து 3 7, 3 7 நம்ம கண்டுபிடிச்ச ஏ கிராஸ் பில இருக்கா, இருக்கு. 4 10, 4 10 இருக்கு. 7 7 அதுவும் இருக்கு. 8 7 8 அது வந்து இல்ல. அதனால இதுல இந்த உறுப்பு இதுல இல்ல. அதனால இது ஒரு உறுப்பு இல்லைன்னா கூட இது உறவாகாதா. அதனால இது வந்து R3ங்கிறது வந்து உறவு கிடையாது. அவ்வளவுதான்க்கா. ஓகேமா, வெரி குட், சூப்பர். யாருக்கு டவுட் இருக்காமா? டவுட் இருந்தீங்கன்னா நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? சரி. நெக்ஸ்ட் ஹர்ஷினி. அக்கா பயிற்சி 1.4ல 12வது சம்க்கா. ஓகேமா. நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணுங்கம்மா. இதுல இருக்காது. இதுல வந்து ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்கன்னா எஃப் வந்து கொடுத்துருக்காங்க. எஃப் என்னன்னா 9/5c + 32. இதுல வந்து டி ஆஃப் சி ஈக்குவல் டு எஃப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுல நம்ம என்னென்ன கண்டுபிடிக்கணும்னா டி ஆஃப் 0 கண்டுபிடிக்கணும் ஃபர்ஸ்ட். இதுல என்ன பண்ணணும்னா சி இருக்க இடத்துல எல்லாம் அந்த 0 கொண்டு போய் பிரதியிடணும். இப்ப வந்து 9/5 × 0 + 32ன்னு வரும். 0வோட எதை பெருக்குனாலும் அந்த 0 தான் வரும். அதனால 0 + 32 = 32. ஃபர்ஸ்ட் இதுக்கு ஆன்சர் என்னன்னா 32 டிகிரி செல்சியஸ். அடுத்து வந்து டி ஆஃப் 28ன்னு கொடுத்துருக்காங்க. இப்ப வந்து சி இருக்க இடத்துல வந்து 28 நம்ம வந்து பிரதியிடணும். 9/5 × 28 + 32. 9 28யும் பெருக்கணும்னா 252/5 + 32 அப்படின்னு கிடைக்கும். நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டிவைட் பண்ணிட்டு தான் கூட்டணும். இப்ப 5யும் 252யும் கேன்சல் பண்ணோம்னா 50.4ன்னு வரும். 50.4யும் 32யும் கூட்டினோம்னா 82.4ன்னு வரும். இதோட ஆன்சர் என்னன்னா 82.4 டிகிரி செல்சியஸ். அடுத்து வந்து டி ஆஃப் -10 கொடுத்துருக்காங்க. இதுல வந்து சி இருக்கிறதுக்கு சிக்கு பதிலா நம்ம வந்து -10ன்னு போடணும். 9/5 × -10 + 32. -10யும் 9யும் பெருக்கணும்னா -90ன்னு கிடைக்கும். /5 + 32ன்னு இருக்கும். அந்த 5யும் -90யும் கேன்சல் பண்ணோம்னா -18 + 32ன்னு கிடைக்கும். -18 + 32னா
டிகிரி செல்சியஸ். அடுத்து இதுக்கு 14 டிகிரி வந்து டிஎஃப்சி வந்து நமக்கு வந்து 212 கொடுத்துட்டாங்க. அப்படின்னா நமக்கு வந்து சியோட வேல்யூ வந்து கேக்குறாங்க. இப்போ வந்து டிஎஃப்சி 9/5 இன்டு சி பிளஸ் 32 ஈக்குவல் டு நம்ம வந்து 212ன்னு வச்சுக்கணும். ஏன்னா வந்து அங்க டிஎஃப்சியோட ஆன்சர் கொடுத்துட்டாங்க. இப்போ வந்து இதுல சி கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து இங்க பிளஸ்ல இருக்க 32 ஈக்குவல்ஸுக்கு வந்துட்டு போனா -32 மாறும். 212ல 32 கழிச்சிட்டோம்னா 180 கிடைக்கும். இங்க வந்து 9/9c/5 இருக்கும். இந்த 5 அந்த சைடு கொண்டு போனோம்னா 180ஓட பெருக்கும். இப்போ வந்து 9c ஈக்குவல் டு 90ன்னு இருக்கும். இப்போ c மட்டும் இங்க வச்சுட்டு 9 அந்த பக்கம் கொண்டு போனோம்னா 90ன்னு கிடைக்கும். 90/9 கிடைக்கும். இது ரெண்டும் கேன்சல் பண்ணோம்னா 100ன்னு வரும். இப்போ வந்து சியோட வேல்யூ வந்து நமக்கு 100. அடுத்து வந்து செல்சியஸ் மற்றும் ஃபாரன்ஹீட் ரெண்டுமே சமமா இருக்கும்போது வெப்பநிலை என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும்னா ரெண்டு பக்கமுமே சி ஈக்குவல் டு 9/5 இன்டு சி பிளஸ் 32 ஈக்குவல் டு சின்னு நம்ம வந்து வச்சுக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா இங்க வந்து 9/9c/5ன்னு இருக்குல்ல, அந்த 5 வந்து ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் கொண்டு போகணும். இல்ல ஃபர்ஸ்ட் வந்து இந்த பிளஸ் 32 இருக்குல்ல, அது வந்து ஃபர்ஸ்ட் இந்த ஈக்குவல் கொண்டு வரணும். கிடைக்கும் ஈக்குவல் டு 9c/5ன்னு இருக்கும். இப்போ வந்து இந்த 9c/5ன்னு இருக்குல்ல, அந்த 5 வந்து ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் கொண்டு வந்தோம்னா இங்க வந்து பெருக்கும். இது வந்து பெருக்குனுச்சுன்னா 5c மைனஸ் 160 ஈக்குவல் டு 9c அப்படின்னு கிடைக்கும். இப்போ வந்து -160 மட்டும் வச்சுக்கிட்டு 5c ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் கொண்டு போனோம்னா 9c மைனஸ் 5cன்னு வரும். இது எடுத்து கழிச்சோம்னா 4cன்னு கிடைக்கும். 4க்கும் -160க்கும் கேன்சல் பண்ணோம்னா c ஈக்குவல் டு -40ன்னு கிடைக்கும். அவ்வளவுதான். நமக்கு வந்து ரெண்டும் ஈக்குவலா இருக்கும்போது வெப்பநிலை வந்து -40 டிகிரி -40 அப்படின்னு நமக்கு வந்து ஆன்சர் கிடைச்சிட்டு. அவ்வளவுதான்க்கா. வெரி குட்மா, சூப்பர். இந்த மாதிரி எக்ஸாம்பிள் இல்லாம எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நோட்டு இல்ல ஏதோ ஒரு ப்ரெசென்ட் பண்ணி காமிச்சீங்கன்னா மத்தவங்களுக்கு தெரியும். ஓகேவா? வெரி குட், சூப்பர். நெக்ஸ்ட் இளம்பிரியன். இப்போ உங்களுக்கு வாய்ஸ் ஒர்க் ஆகுதா? மைக் இளம்பிரியனை காணுமா? நிரஞ்சனா நீங்க எதுவும் பாத்துட்டீங்களாமா? அக்கா நான் 1.17 சொல்றேன்க்கா. ஓகேமா. அக்கா பேசுறது கேக்குதாக்கா? கேக்குதுமா. 1.17 எடுங்கம்மா. அதுல ஃபர்ஸ்ட் f(x) வந்து ஈக்குவல் டு 3x மைனஸ் 5ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ஏல உள்ளது வந்து 7a/4ன்னு கொடுத்துருக்காங்க. எடுக்கும்போது எக்ஸ்ன்னு இருக்கிறத வந்து ஏன்னு எடுத்துக்கிறோம். 3/x மைனஸ் 5 ஈக்குவல் டு 4ன்னு போட்டுக்கிறோம் 0க்கு பதிலா. இப்போ இந்த 5 இங்க இருக்க 5 வந்து அங்க போகும்போது மைனஸ் ஆயிடும். இந்த ஒண்ணு அங்க போகும்போது அங்க அக்கா அது மட்டும் கொஞ்சம் டவுட்டா இருக்கு, அது மட்டும் சொல்றீங்களாக்கா? இந்த சம் தானம்மா 1.17. அந்த f ஆனது 6ல் இருந்து 6க்கு ஆன சார்பு அப்படின்னு அந்த சம்மா. f(x) equal to 3x minus 5. அதுவாமா? ஆமாக்கா. ஓகே. தாரகா இந்த சம்மா நீங்க சொல்லி கொடுத்தீங்க? ஆமாக்கா. ஏன்னா இப்பதான் அவங்க சொல்லி கொடுத்தாங்க. சரி பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்க f(x) equal to 3x minus 5 இருக்கா? அதை வந்து நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னா a,4 எப்பவுமே நம்ம எப்படி எடுத்துக்குவோம் அப்படின்னா f(x) equal to xன்னு போது அந்த x பிளேஸ்ல இந்த f(x) equal to y போது x பிளேஸ்ல a-வையும் y பிளேஸ்ல இந்த 4ஐயும் போட்டுக்கிறோம். அப்ப f(a) equal to 4 அப்படின்னு வருது. அப்ப அதே மாதிரிதான் இங்க நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். a-க்கு பதிலா அந்த x-க்கு பதிலா நமக்கு வந்து a, ஓகேவா? a தான் அங்க இருக்கு. அப்ப a-வை சப்ஸ்டிட்யூட் பண்றோம். அப்படின்னா 3x minus 5 அதுல x-க்கு பதிலா நம்ம இப்ப என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணிருக்கோம்? a. ஏன்னா x பிளேஸ்ல a இருக்கு, அதை எடுத்து சப்ஸ்டிட்யூட் பண்றோம்.
ஈக்குவல் டு 4 அங்க இருக்கு. f of aக்கு பதிலா 3x minus 5 அந்த xக்கு பதிலா இப்ப நம்ம இங்க a வேல்யூவை சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கிட்டோம். ஈக்குவல் டு 4 அப்படியே இருக்கு. இப்போ 3a ஈக்குவல் டு இந்த -5 ஆப்போசிட் சைடு போச்சுன்னா +5 போகும். இப்போ 4 + 5 9 ஆயிடும். 9ல இந்த 3a டிவைட் பண்ண வகுத்தோம் அப்படின்னா a ஓட வேல்யூ 3 கிடைக்கும். ஓகே a கிடைச்சிருச்சு. இப்போ அதே மாதிரி இந்த டைம் 1 b இப்போ அதே மாதிரி தான் எக்ஸுக்கு பதிலா 1 சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. ஈக்குவல்க்கு அந்த பக்கம் இருக்கிறது bன்னு வச்சுக்கோங்க. அதாவது செகண்ட் வேல்யூ அந்த பக்கம் கொண்டு போயிருவீங்க. இப்போ இது வந்து அந்த டைம்ல f of x க்கு பதிலா அந்த டைம்ல இது நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணனும். 3x - 5ல இத நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணனும். x க்கு பதிலா 1 சப்ஸ்டிட்யூட் பண்றீங்க ஈக்குவல் டு bன்னு வச்சுக்கிறோம். இப்போ நமக்கு வந்து b தான் வேணும். அப்ப பேலன்ஸ் சால்வ் பண்ணா 3 - 5 - 2 அதான் ஆன்சர். ஓகேவாமா? நீங்களா சொன்ன மாதிரி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஓகே வெரி குட். சரி சுபாஷினி நீங்க சொல்லி தரீங்களா? பாத்து வந்தீங்களா? சொல்றேங்கக்கா. இந்த சம் எக்ஸாம்பிள் 1.21 இன்னும் நடத்தல யாரும்? 1 2 ஆமா 1.21 நடத்தல இல்லமா யாரும்? பாத்துக்கங்க அந்த சம். ஓகே நடத்தலையாமா? நீங்க நடத்துங்க. உங்க வாய்ஸ் நல்லா பிரேக் ஆகுதுமா. இப்பயும் பிரேக் ஆகிதான் கேக்குது. இப்ப ஓகே. ஓகேக்கா. value 3x minus x ஓட வேல்யூ 2x plus f of t equal of x னு சொல்லிட்டாங்க. இதுல k ஓட வேல்யூவை நம்ம கண்டுபிடிக்க போறோம். அப்ப f of வேல்யூ வந்து ஏன்னா இதுதான ஃபர்ஸ்ட்ல இருக்கு. அதனால 3x minus 2 னு போட்டுக்கோங்க. x இருக்கிற இடத்துல g ஓட வேல்யூ போட போறோம். அப்ப 3u 2v மல்டிப்ளை பண்ணா 3 2s are 6x plus 3k மல்டிப்ளை பண்றப்ப 3k பக்கத்துல மைனஸ் வந்துரும். இது அதுல அதே மாதிரிதான் ஃபர்ஸ்ட் g ஓட வேல்யூ 3x minus 2 போட்டுட்டு x இருக்கிற இடத்துல இந்த g of f ல g ஓட 2 அந்த x ஓட வேல்யூ 3x வந்துரும். அத மல்டிப்ளை பண்றேன். சார் ஆச்சு 2 minus 4 plus k ரெண்டுனால கூட பண்ணலாம். 6 இருக்குறத அந்த பக்கம் இந்த பக்கம் எடுத்து மைனஸ் பண்ணா அவங்க கேட்டாங்க 1 ரெண்டு டீச்சர் 7 மணிக்கு மேல நம்பர்ல ஒரு பக்கம் எடுத்து வந்துருவோம். இந்த பிளஸ் k இந்த பக்கம் இப்ப மைனஸ் அப்ப 3 ல ஒரு k போயிடுச்சுனா பாக்கி 2k. இந்த பக்கம் -2 அந்த பக்கம் படுற +2 ஆனா அங்க -2. இப்ப இதுல இருந்து 4ல 2 போயிடுச்சுனா பாக்கி 1. பெரிய நம்பரோட சைன் -1. அப்ப k is equal to -1. அவ்வளவுதான். ஓகேவாக்கா? புரிஞ்சுதா? சுபாஷ் நீ முடிச்சிட்டீங்களாமா? ஆமாக்கா. நீங்க எங்க போனீங்க? அதுக்குள்ள ஒரு கால் வந்துருச்சு. அதான் நான் அப்படியே கட் பண்ணிட்டு ஓடிட்டேன். முடிச்சிட்டீங்களா? சரி ஓகே வெரி குட். நீங்க நல்லாதான் நடத்திருப்பீங்க. ஸ்டார்டிங்ல இருந்தேன், அப்புறம் பாதியில தான் போயிட்டேன். ஓகேமா வெரி குட். வேற ஏதாவது சம் பாத்துருக்கீங்களா நீங்க? போட்டு காட்டுங்க. ஆனா உங்க வாய்ஸே நல்லா பிரேக் ஆகுது. இன்னொரு நாளா நாளைக்கு போட்டு காட்டுங்க. நான் வெளியில உட்கார்ந்து நடத்துங்க. ஓகேக்கா. நெட் முடிச்சிடாதீங்க. சரி
ஓகே. நீங்க பாத்துட்டீங்களாப்பா? பேர் மறந்துடுச்சே. டெய்லி மறந்துருங்கக்கா. ராஜ் ஐடியில இருக்கீங்களா? வைத்தீஸ்வரன். நீங்க பாத்துட்டீங்களா எதுவும்? இல்லையா? நாளைக்கு நான் சொல்றேன்க்கா. சரி, ஓகேப்பா. நாளைக்கு செகண்ட் சாப்டரு. வேற யாரும் எதுவும் சம் எதுவும் நடத்த வேண்டியது இருக்கா? பெண்டிங். இளம்பிரியன் நீங்க ஏதோ பேசுறீங்க, ஆனா எனக்கு எதுவும் கேட்கலையே. பரவாயில்ல, நாளைக்கு பாக்குறேன். டைப் பண்றாங்க. ரொம்ப நேரமா டைப் பண்றாங்க, ஆனா நெட் கிடைக்கல இந்த சைடு தம்பிக்கு. ஆனா மெயின் கிட்ட தான் இருக்காங்க கொஞ்சம், ஆனாலும் உங்களுக்கு வரமாட்டேங்குது என்னன்னு தெரியல. ஓகே சரி. வேற யாரும் எது பெண்டிங் சம் இருக்கா? ஏதாவது டவுட்ஸும் இருக்கா? ஃபர்ஸ்ட் சாப்டர் எல்லாருக்கும் ஓகேவா? ஃபர்ஸ்ட் சாப்டர்ல 2 5 மார்க் வரும், 2 2 மார்க் வரும், 1 மார்க்கு 2 வரும். அப்படி பார்த்தோம்னா 10 எப்படியும் 15 மார்க் ஃபர்ஸ்ட் சாப்டர்ல மட்டும். கிராஃப், ஜியோமெட்ரி ஃபர்ஸ்ட் சாப்டர், தியரம் எல்லா 1 மார்க். இத படிச்சாலே சூப்பரா 50 மார்க் எடுத்துடலாம். ஆனா நம்ம டார்கெட் அது கிடையாது. என்னப்பா வைத்தீஸ்வரன் என்னமோ சொல்ல வந்தீங்களே? சரி, நம்ம டார்கெட் ஆனா 100. ஒன்னும் சொல்லலையாப்பா? ஓகே ஓகே சரி. அப்போ நம்ம டார்கெட் 100 போது நம்ம எல்லாத்தையுமே கவர் பண்ணணும், சரியா? ஓகே. அப்போ நான் வந்து இந்த கொஸ்டின் பேப்பர் குரூப்ல அனுப்பியிருக்கேன். ஃபர்ஸ்ட் சாப்டரோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மட்டும். எனக்கு தெரிஞ்சு ஆல்ரெடி அதை நீங்க எல்லாரும் எழுதியிருக்க வாய்ப்பு இருக்கு. எழுதாதவங்களும் இருப்பீங்க. எழுதிருக்கீங்களோ எழுதலையோ, எனக்கு திருப்பி அதை ஃபுல்லும் எழுதி காட்டணும். ஏன்னா அது உள்ளது இம்பார்ட்டன்ட்மா. அது வந்து கம்பல்சரி ஒரு கொஸ்டினோ 2 கொஸ்டினோ வந்துரும். இப்போ டைம் இருந்ததுன்னா எழுதுங்க, இல்லைன்னா காலையில 4 மணிக்கு எழுந்து உட்காந்து எழுதுங்க. நாளைக்கு எல்லாரும் செகண்ட் சாப்டர் ஃபுல்லா பார்த்து வந்துருங்க. செகண்ட் சாப்டர் 1 மார்க் இன்னைக்கு வச்ச மாதிரி டெஸ்ட் உண்டு. அது மாதிரி நீங்க தான் சம் எக்ஸ்பிளைன் பண்ண போறீங்க. எல்லாருமே ஒரு 2 சம் இல்ல 3 சம் இம்பார்ட்டன்டான சம் மட்டும் எடுத்துக்கோங்க. குட்டியா இருக்குக்கா இதை நான் நடத்துறேன்க்கா அப்படி எடுக்க வேணாம். இம்பார்ட்டன்டான சம்ஸ் எல்லாம் சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபுல்லும் கவர் பண்ணிக்கிற மாதிரி. ஓகே. போயிட்டு டெஸ்ட் எழுதுறீங்களா இல்ல எதுவும் கேட்கணுமா, சொல்லணுமா? டெஸ்ட் எழுதுறோம்க்கா. சரி, ஓகே. இளம்பிரியன் நீங்க மெசேஜ் பண்ணுங்கப்பா. வேற யாரும் எதுவும் கேட்கணுமா? நான் வீடியோ எடுத்து வாட்ஸ்அப்ல அனுப்பவா? ஓகேப்பா. ஓகே சூப்பர். ஆனா உங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆகும்னு நினைச்சீங்கன்னா வேணாம். உங்க விருப்பம். நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணி எடுத்து அனுப்புறதுனால ஓகே. ஆனா டைம் பாத்துக்குங்க. சுபாஷ் என்னம்மா? ஓகேப்பா. நீங்க பாட்டு பாடணும்னு சொன்ன மாதிரியே ஒரு ஞாபகம்க்கா. நான் அப்படி சொல்லிருக்க மாட்டேன். வேணா உங்களுக்காக பாடுறேன். அப்படி தோணுது, சொல்லிருப்பீங்களோன்னு. சொல்லிருப்பனோன்னு தோணுதா? சரி இருங்க, உங்களுக்காக என்ன பாட்டு வேணும்? நீர் விருப்பம். சிங்கர் விருப்பம்க்கா. நீங்க என்ன பண்ணாலும் நாங்க கேட்கறது. என்ன பாடணுமா? இதனால நான் பாடிட்டேனான்னு எனக்கு தெரியல. சரி பாடுறேன். எத்தனை சந்தோஷம் தினமும் கொட்டது உன் மேல, நீ மனசு வச்சுப்புட்டா ரசிக்க முடியும் உன்னால. நீ சிந்திர கண்ணீரும் இங்க நிரந்தரம் இல்ல, இத புரிஞ்சுக்கிட்டாலே இங்க நீ தாண்டா ஆல. எத்தனை சந்தோஷம் தினமும் கொட்டது உன் மேல, நீ மனசு வச்சுப்புட்டா ரசிக்க முடியும் உன்னால. நீ சிந்திர கண்ணீரும் இங்க நிரந்தரம் இல்ல, இத புரிஞ்சுக்கிட்டாலே இங்க நீ தாண்டா ஆல. கண்ணை கட்டிக்கிட்டு எல்லாம் இருட்டுன்னு நீ கூவாத கூவாதப்பா. வட்டம் போட்டுக்கிட்டு சின்ன உலகத்தில் நீ வாழாத வாழாதப்பா. என்னப்பா நான் கைய தொட்டா உண்டாச்சு உலகம். நான் சொன்ன பக்கம் நிக்காம சுழலும் உண்டே, என் கூட சேர்ந்து கூத்தாடும் நிழலும்
உள்ளார எப்போதும் உள்ளாலா உள்ளாலாவா என் கைய தட்டா உண்டாச்சி உலகம் நான் சொன்ன பக்கம் நிக்காம சுழலும் என் கூட சேர்ந்து கூத்தாடும் நிழலும் உள்ளார எப்போதும் உள்ளாலா உள்ளாலா ரிபர ரிபாரே ரிபரே ரிபர ரிபாரே ரிபர ரிபாரே ரிபா ரிபாப்பா. அதுக்கப்புறம் என்ன வரும் ஞாபகம் இல்ல. அது ரிலீக்ஸ் பார்க்கல நானா சும்மா பாடினேன், ஞாபகம் இல்ல. ஓகே தானே? நல்லா இருந்துச்சுக்கா. ஓகே தேங்க்யூ. ஓகேம்மா. வேற ஏதாவது சூப்பர் இருந்துச்சா? தேங்க்யூ. ஹர்ஷினி நீங்க ஒரு பாட்டு பாடுங்க. ஹர்ஷினி டேலண்டட் கேர்ள். ஐயோ நான் வேண்டான்றதே இப்படி வருது, கண்டிப்பா பண்ணும். வேற லெவலா தேங்க்யூப்பா. நான் வந்து அடிக்கடி ஃபீல் பண்றேனா? பரவாயில்ல சும்மா பாடுங்க. சரி அப்ப நாளைக்கு கண்டிப்பா பாடுங்க. தாரகா நீங்கம்மா. தேங்க்யூப்பா. சரி எல்லாரும் இன்னும் கொஞ்ச நாள் தான், அதனால உங்க டேலண்ட் எதுவா இருந்தாலும் எக்ஸ்போஸ் பண்ணுங்க. ஹாப்பியா இருங்க, ஹெல்த்தியா சாப்பிடுங்க. கண்டிப்பா வரவங்க எல்லாருமே அதுதான் சொல்லுவாங்க, நமக்கு ஸ்பெஷல் கிளாஸ் எடுக்கிறவங்க எல்லாம். ஆனா நல்லா படிங்க, இன்னும் கொஞ்சம் டேஸ் தான், சூப்பரா படிங்க. ஓகேவா? சுபாஷினி நீங்க பாட்டு பாடுறீங்களாமா? சரி ஓகே, நான் நோட் பண்ணி வச்சுக்கிறேன் நானு. சரிம்மா. சரி எல்லாரும் ஹாப்பியா இருங்க. நல்லா படிங்கம்மா. டெஸ்ட் மட்டும் அட்டென்ட் பண்ணுங்க. எல்லாரும் அட்டென்ட் பண்ணும். சுபாஷினி அனுப்பலைன்னா பாருங்க, வீட்டுக்கு வந்து அடி கொடுத்து போயிடுவேன். ஒழுங்கா எல்லாரும் டெஸ்ட் அட்டென்ட் பண்ணுங்க. போயிட்டு டெஸ்ட் அட்டென்ட் பண்ணுங்க. டைம் இருக்கிற வரைக்கும் எழுதுங்க, இல்லை நாளைக்கு காலையில பேலன்ஸ் எழுதுங்க. செகண்ட் சாப்டர் படிச்சுட்டு வாங்க. நாளைக்கு மீட் பண்ணுவோம். ஓகே எல்லாரும் ஏதாவது பார்த்துட்டு வாங்க. தேங்க்யூ. பை பை. குட் நைட்மா. தேங்க்யூ. தேங்க்யூ. தேங்க்யூக்கா. தேங்க்யூக்கா. தேங்க்யூமா. தேங்க்யூ.